அடியே, தேவையில்லாத வேலை பார்த்து இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? கிழவிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னே தான் எல்லாரும் சொல்லிச்சிருவாங்க சொல்லுச்சு. தேவையில்லாத வேலை பண்ணிட்டே மல்லிகா. அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொன்னனே. ஏன் இந்த ஆட்டம் ஆடுன? போச்சு அந்த கிழவி. தலை அடிமா அடி வேற. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? ஆ? நீங்க பாருங்க, எனக்குள்ள வேதனை எனக்கு தான் தெரியும். நீங்க பேச்சா பேசுறீங்க பேச்சு. போனா போட்டும், அதை பத்திலாம் கவலைப்படுறதுக்கு நான் கிடையாது. எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. அப்பா அப்பா திக்கு திக்குங்குது. கடவுளே, எம்மா என்னம்மா பண்ணுது? எம்மவா இப்படி உட்காரு. எம்மா என்ன செய்யுது? ஒன்றும் இல்லை ஐசு. என்னமோ படப்படன்னு வருதுடி. என்னமோ போல இருக்கு ஐசு. என்னன்னு தெரியல. சபா, எனக்கு இப்படிலாம் நடந்தோனே, எனக்கு அந்த வாத்தியார் சொன்னதை கேட்டதுலேருந்தே உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு ஒரு மாதிரியே இருக்கு ஐசு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலத்தா. என்னமோ ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னே இருக்குதா. உட்கார வை ஐசு, உட்கார வை. அம்மா வா, இந்த சேர்ல உட்காருமா. வாமா இல்லம்மா, தள்ளு தள்ளு இப்படி உட்காரு. ஐசு, அந்த கிழவியை யாரு போய் பாத்துக்கிறது ஆஸ்பத்திரியில வேற? அட கடவுளே, உன் அத்தைக்காவது போன் போடுவோம். போன் போட்டாவது சொல்லுவோம். என்ன பண்றது? வரட்டும் அப்படியே. நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்? என் மவளை கல்யாணத்தை ஆசை ஆசையாக வச்சேனே, எல்லாமே முடிஞ்சு போச்சே. இப்போ கைகூடி வர போகிற நேரத்தில் இந்த கிழவி கெதியாக பண்ணி வைக்கும். கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? அவங்க மாப்பிள்ளை வீட்டில் இப்போ முடியாது, எங்களால் நகை போட முடியாதுன்னு சொன்னால் என்ன நினைப்பாங்க அவங்க? தப்பாக நினைக்க மாட்டாங்களா? ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? எதுவுமே இல்லாமல் இவங்க ஏன் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? இந்த கிழவி இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலையே கடவுளே. ஐயோ கடவுளே, எனக்கு நெஞ்செல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு நடக்குதே. ஏதோ பண்ணுதே. அதோட கல்யாணத்தை விடு, எங்களுக்குன்னு பிரிஞ்ச வயல்லோ. இனிமேல் நாங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு எதை வச்சு நாங்கள் பொழப்போம்? அவங்கவுங்களுக்கு பசங்க இருக்குதே, நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்? இந்த கிழவிக்கு நான் நல்லவ நல்லவ நல்லவன்னு இந்த கிழவிக்கு நல்லது பண்ணினேனே. பார்த்து பக்குவமாக அத்தே அத்தேன்னு எல்லாமே பார்த்து 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 இந்த கிழவிக்கு பண்ணுவேன் கொடுப்பேன் செஞ்சேனே. லாஸ்ட்டில் எனக்கே ஆப்பு வச்சிருச்சே இந்த கிழவி. ஏம்மா புலம்பாதம்மா, திக்கு 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 திக்குன்னு வருதுன்னு சொல்கிற வேற. அப்புறம் ஏமா நீ இன்னொன்னு புலம்பிகிட்டே இருக்க? புலம்பாதம்மா, ஏதாவது பண்ணுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? உனக்கு ஏற்கனவே சுகர் பிபி இருக்குன்னு தெரியும்ல. கொஞ்சம் படபடன்னு இல்லாமல் இருமா. போனால் போட்டும் விடுமா, நீ பயப்படாதம்மா. இப்போ எதே நினச்சி புலம்பி என்ன ஆக போகுது சொல்லு? திரும்ப வரப்போகுதா? இல்லைல்ல. அப்புறம் ஏமா அதவே நினச்சி புலம்புற? விடுமா. எப்படிடி 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 நான் விட முடியும்? எப்படிடி நான் விட முடியும்? அண்ணே சொல்லுனே. நடனே நல்லா இருக்கீங்களா? பிள்ளை எப்படி இருக்குதுங்க? எல்லாம் நல்லா இருக்கும் அஞ்சலி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுனே. சும்மாதான் வீட்டில் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கு. அஞ்சலி, நீ சீக்கிரம் கிளம்பி ஆஸ்பத்திரி வரியா? ஐயோ, என்னன்னு சொல்ற? ஆஸ்பத்திரிக்கு வரணுமா? ஆஸ்பத்திரிக்கு வர அளவுக்கு என்ன ஆச்சு? பதறாத பதறாத, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. ஒன்றும் ஆகல, ஒன்றும் ஆகல. அம்மா சும்மா தடுமாறிங்கன விழுந்துருச்சு. அதான் தலையில லேசா காயம். ஆஸ்பத்திரி நல்லா இருக்கு அம்மா, பதறாத. ஐயோ அம்மா காணே. காலையில தானே அஞ்சலி ஆயான்னு பேசுச்சு. நின்னனே இப்போ இப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற? அம்மா காலையில என்கிட்ட நல்லா பேசுச்சேனே. ஐயோ கடவுளே, காலையில அம்மாவா எனக்கு ஃபோன் பண்ணுச்சே. எந்த ஆஸ்பத்திரின்னு எங்கன்னு சேர்த்துருக்கீங்க? எப்படின்னு இருக்கு அம்மா? கண்ணு முழிச்சு தானே இருக்கு. அஞ்சலி, இரு இரு இரு, சும்மா பதறாத, ஒன்றும் இல்லை. அம்மா நல்லா இருக்கு. லேசா காயம். ஆஸ்பத்திரியில் தங்குற மாதிரி வரும். அதான் நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா அங்கே நான் ஒரு நாளைக்கு இருந்துட்டு வருவேன் ஆஸ்பத்திரியில். அதுக்கு தான் பார்த்தேன். பிள்ளைய என்னை விட்டுட்டு இருக்காதுங்கண்ணே. அண்ணி தான் இருப்பாங்களே அம்மா கூட எப்பவுமே. நம்ம அண்ணி மல்லி அண்ணி அண்ணியே இருக்கவேனே. நான் அந்த வாரேன். ஆனா பிள்ளைப்பா, நான் அம்மாவை பார்க்க வாரேன். ஆனா இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. சரி சரிண்ணே, எங்கிட்ட அம்மாக்காக இருந்து தானே ஆகணும். நம்ம அம்மா இல்ல அண்ணே. அம்மா கண்ணு முழிச்சு எங்கண்ணே விழுந்துச்சு? எப்படிண்ணே தடுமாறுச்சு? அஞ்சலி, நான் சொல்றத பொறுமையா கேளுமா. ஏமா அப்ப பதறி கத்துற? ஒன்றும் ஆகலை. அம்மா நல்லா இருக்கு. அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஸ்பத்திரியில் பெரியண்ணா கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஒன்றும் இல்லை, பெரியண்ணன் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. நீ நேராக வந்துடு. நானும் தான் அந்த ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேன். மல்லிகாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, படபடன்னு இருக்குங்கிறா. அம்மாவை பார்த்ததும் இந்த இதை உட்காந்துருக்கா. அதனால தான் உன்னையே வர சொல்கிறேன். வந்துடுறியா? சரிண்ணே சரிண்ணே, இந்த உடனே கிளம்புறேண்ணே நான். நீங்கள் ஓடி போய் அம்மாவை என்ன ஏதுன்னு பாருங்கண்ணே. எம்பிடி செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை காப்பாற்றருண்ணே. அம்மாவை காப்பாற்றியே ஆகணும். அண்ணே நீ ஓடுனே, நான் அந்த பின்னாடியே வாரேண்ணே. அண்ணே வாரேன் வை. ஆ ஆ சரிம்மா.
என் வீட்டு காசு இல்லை உனக்கு கொண்டாந்து செஞ்சா அவங்க ஆத்தா. அப்புறம் நீ எம்பூட்டு செலவானாலும் காப்பாத்தாம நீ என்ன பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? உனக்குள்ள கொண்டு வந்து என் வீட்டு சொத்தை கொண்டு வந்து உனக்கு ரொப்பிட்டாலே, அது தெரியாம நான் ஒரு கிறுக்கி பாய் சிரிக்கி, அது தெரியாம நான் உனக்கு கொண்டாந்து 3 பவுனை போடுறேன் நெடி, 3 பவுனை போடுறேன் நெடி. ஐசே சும்மா நீ இருக்க சொல்லுமா அவளை? படப்படன்னு வருது ஏதாவது பண்ணி இவளே தூக்கிட்டு தெரிய முடியாது ஆஸ்பத்திரிக்கு. அடியே தூக்கி போட்டு மிதிச்சு பார்த்துக்க. மரியாதைக்கு வாயை பொத்திட்டு அமைதியா உட்காந்துரு. வார கடுப்புக்கு உன்னைய தூக்கிட்டு அலைய சொல்ற? ஐசு நான் போறேன். அப்ப தவிர கண்ணே முழிக்கல. என்னாச்சு? அடி இவ என்னடி இவ புலம்பாம இருக்க சொல்லுங்க அம்மால. ஆமா, உன் ஆத்தாக்காரி முழிச்சா என்ன முழிக்கலனா என்ன, போய் தொலைஞ்சா என்ன, என்னை ஒன்றுத்துக்கும் ஆகாம ஒக்கிட்டுட்டு போயிட்டாளே இந்த கிளவி. செத்து போனாலும் நான் வந்து எந்த கவலையும் பட மாட்டேன். இந்த கிளவி என்ன இந்த அழியாயத்துக்கு ஆளாக்கிட்டு போயிருச்சே, ஒன்றுத்துக்கும் ஆகாம ஆக்கி நம்மளை போயிருச்சு. அது தெரியலையா உனக்கு? இப்போதான் உனக்கு அம்மா பாசம். இவ பேசுறதே சரியில்லை ஐசு. பார்த்து பத்திரமா பாத்துக்க. ஏன் மல்லிகா, என்னடி ஆச்சு கிளவிக்கு? நீ வாங்க நீ. ஆனது இருக்கட்டும் மயிலே, கிளவிக்கு என்ன ஆச்சு? என்ன ஒண்ணா? நான் யதார்த்தமா உங்க அண்ணங்காரனுக்கு ஃபோன் பண்றேன். அவரு சொல்றாரு இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு. என்னாச்சுங்க ஏதாச்சுங்கன்னு கேட்கறதுக்கு தான் சொல்றாரு. ஆட கிளவிக்கு இந்த மாதிரி முடியல தூக்கிட்டு வந்திருக்கேன். மல்லிகா ஒரு எத்திச்சு விழுந்தோன்னு தலையில் அடிபட்டோன்னு மூச்சு உள்ள பேச்சு உள்ள, அதான் தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னது எனக்கே வாரி போட்டுருச்சு தூக்கி. அண்ணி அது இந்த மல்லிகா சொல்லுவா, நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பணும், மல்லிகாவுக்கு ஏதோ படப்படன்னு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணி, நான் வரேன். நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். அட கடவுளே, இந்த மாதிரி ஆகணும். நேரமே சரியில்லை நீ. சரி பாத்துக்கோங்க. பெருமையிலே நீ போயிட்டு வா. மல்லிகா, என்னடி பண்ணுச்சு கிளவி? நீ தேவையில்லாம கிளவியை எதுவும் அம்பளுக்க மாட்ட, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். கிளவி என்ன பண்ணுச்சு? கிளவி ஏதோ பண்ணி தான் நீ பண்ணியிருக்க. இல்லைன்னா கிளவிக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறவுக தானே. அக்கா, என் கதையெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே அழுக வந்துடும் அக்கா. எங்களுக்குன்னு இந்த வாத்தியார் குண்டு பக்கத்தில் ஒரு குண்டு 2 வயல் எங்களுக்கு பிரிஞ்சிச்சு இல்லைக்கா. அந்த வயலை அஞ்சலி வீட்டுக்கு தேவைப்ப காது குத்தப்ப இந்த கிளவி வித்துருச்சுக்கா. எங்களுக்கே தெரியாம வித்து 11 லட்சம் வாத்தியார்கிட்ட வாங்கியிருக்கு. நானே அதை நம்பி தானக்கா என் மகளுக்கு கல்யாணத்தை வச்சேன். கடைசியில் வாத்தியார்கிட்ட போய் கேட்டதுக்கு வாத்தியார் சொல்லிட்டாரு, நான் உன் மாமியா கிட்ட வித்துட்டேன் அப்படின்னா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஐயோ ஐயோ, என்னடி இது? எவ்வளோ தைரியம் பாரு இந்த கிழவிக்கு. உன் வீட்டுல சொத்தை தின்னுக்கிட்டு உன் வீட்டு சொத்தையே கை வச்சிருச்சு பாரேன். அப்பையிலேருந்து எங்கள் அம்மா மாதிரி இந்த கிழவியை பார்த்துப்பேனேக்கா. என் அம்மா மாதிரி கிழவியை பார்த்து பார்த்து ஒன்று அதுக்கு பண்ணுவனே, கடைசியில் இப்படி பண்ணிடுச்சேக்கா. சும்மாவா விட்ட? சும்மா நான் விடுவேனா? ஓங்கி ஒரு எனக்கு என்ன கோவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. வேகமாக தள்ளி விட்டேன்க்கா. தொப்புன்னு விழுந்த கிழவி எங்கிட்ட அடிபட்டுச்சோ, மூச்சு உள்ள பேச்சில் அப்படியே கிடந்துச்சு. தலையில் வேற ரத்தம். அது என்னானாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லக்கா. எனக்கு என் பிள்ளைகளுக்குன்னு தெரிஞ்ச சொத்து போச்சேக்கா. அது வாழ்ந்து செலைச்ச கிளவி, அது போனா என்ன இருந்தா என்னக்கா. என் பிள்ளைங்களுக்குன்னு இருந்ததே அதுவே இல்லையேக்கா. என் பிள்ளையை படிக்க வைக்காம நானே கட்டி கொடுக்கறதுக்கு மெனக்கட்டு கடைசியில் இப்படி நடு ரோட்டுக்கு வந்துட்டேனேக்கா. அழுகாதடி, உன் புருஷன் வேற உனக்கு ஏதோ படப்படன்னு வருது சொல்லிட்டு போச்சு. இது வேற ஏதாவது பண்ணுச்சுன்னா போச்சுடி. அழுகாத, பேசாம இரு, பார்த்துக்கலாம் இரு. ஆத்தியார்ட்ட எப்படியா பேசி பண்ணி வாங்குவோம். கிளவி நல்லபடியாக வரட்டும். இன்னும் கையெழுத்து போடலைல்ல, யாரும் கையெழுத்து போடலைல்ல. பார்த்துக்குவோம் விடு. கையெழுத்து போட்டால் தானே வாத்தியாருக்கு போய் சேரும். யாரும் கையெழுத்து போடலைல்ல. கிளவியே போய் தொலைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் தொலையிட்ட கிளவி போய் தொலைஞ்சா நான் யார் வாங்கினோம் யார் பார்த்தோம் வச்சோம், கிளவி வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவோண்டி. நீ கவலையே படாத, நான் இருக்கிறேன் சரியா. கிளவியை க்ளோஸ் பண்ணுறோம். இதோட கிளவி தான் முழிக்கவே இல்லைன்ற உன் மாமங்காரன் அப்படித்தான் சொன்னார். ஏங்க என்னங்க ஆச்சுன்னு கேட்டேன். கிளவி முழிக்கவே இல்லை முல்லை, என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ உசிரே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார்.
போய் சேர்ந்துச்சுன்னா நல்லது தான், விர்ரி பார்த்துக்குவோம். ஏன்னா அந்த வாத்தியார்கிட்ட நம்ம போகக்கூடாது சரியா? வாத்தியார்னா என்ன நினச்ச? வாத்தியார் எப்படா அந்த வயலை நம்ம கொழுப்போன்னு வளைச்சு வளைச்சு வரும். உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இந்த கிழவிக்கு இருக்க கொழுப்பு இந்த காசை வச்சு தான் மகா வீட்டில் ஜாம் ஜாம் கொண்டாடுச்சா? அக்கா என்னக்கா சொல்கிற? கிழவிய க்ளோஸ் பண்ணுறோம். என்னக்கா? என்ன நொன்னக்கா நொன்னக்கா? கிளவி பொழைச்சி வந்தாலும் கிளவியை காலி பண்ணு. அப்போ தான் உன் சொத்து உனக்கு. எனக்கு தெரிஞ்ச ஐடியா இதாம்மா. நீ வாட்டுக்கு என்ன ஏதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காத. அப்போ தான் அந்த வாத்தியார்கிட்ட நம்ம எப்போ அந்த கிளவி வாங்குச்சு காசு எங்களுக்கு தெரியாது, நீ எங்களை ஏமாற்றி ஃபோர்ஜரி பண்ணி எங்களோட வயலை பறிக்க பார்க்குற அப்படின்னு நம்ம பண்ணலாம் சரியா? ஓ அப்படிங்கிறியா? ஆமாங்கிறேன். கிளவிய க்ளோஸ் பண்றோம். என்னடி பேசுறிய? கிளவிய க்ளோஸ் பண்றீங்களா? ஏக்கா பெரியத்த பார்த்து பேசு, காதுல விழுது. ஆமா ஆமா. என்ன நொன்னடின்னா? என் தங்கச்சி என்னமோ கார்ல தூக்கி போட்டுட்டு போறாவலாம்ல, என் மூத்தவன் கூட்டிட்டு போறானாம்ல. ஏண்டி என்னடி ஆச்சு என் தங்கச்சிக்கு? உன் தங்கச்சி பண்ற அநியாய அட்டூழியத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன் தங்கச்சி பண்ண அநியாயத்தெல்லாம் கேட்டியனா நீ தாங்க மாட்ட. போ போ, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காவலாம், இன்னும் கண்ணு முழிக்கலையா, ஓடி போய் பாரு. ஐயோ ஆயா, நான் என்ன பண்ணுவி? அவ பாட்டுக்கு கிளறு மாதிரி தெரிவாளே, இதுக்கு அதுக்கு போறப்ப வாரப்ப அக்கா அக்கான்னு என்னை கூப்பிடாம போக மாட்டாளே. அவளுக்கா இந்த கெதி? என் முல்ல, என் ஐசி 5ஆம் நம்பர் போய் பஸ் போயிருக்குமா? மணி எத்தனடி? இல்ல அப்பதா, இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. இருக்கா? ஆஸ்பத்திரியில யாரடி சேர்த்திருக்குது? கூட யாரு இருக்குது? உன் பெரிய மவனும் நடுமே மயில் இப்பத்தையும் போனாப்ல. போ போ, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஏண்டி பொம்பளைய ஒருத்தியும் போகலையா அவ கூட? வீட்டுல இருக்கிறீங்களே, பெரிய மனுஷி தானே, கூட போறது இல்லையாட்டி? என்னமோ ஏதோ கூட ஒரு பொம்பளை இருக்கிறது இல்லையா? பாவி வரப்பியலாம், இப்படி வீட்டுல கிடக்குறிய. என்னாச்சோ ஏதாச்சோ? உசுரே போயிருச்சோ. உசுறு போயிருச்சா? என்னடி சொல்ற முள்ள? ஐயே, நீ சொன்னதுக்கு நான் சொன்னேன். இந்த பாட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சோ? உசுரே போயிருச்சோ. ஓடு ஓடு, உன் தங்கச்சிக்கு உசுறு போயிடாம. அடி பாவியலா, நீங்க இதுவும் சொல்லுவியே, இதுக்கு மேலேயும் சொல்லுவியடி. என்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் மனசு வருது? நான் போறப்ப என் தங்கச்சிக்காரிய பார்க்க